ஏட்டையா, என் பொண்ணை பாத்தீங்களா ஏட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாமா? இல்லைங்கய்யா, ரைட்டர் வரலன்னு கொடுக்கல. அம்மா உடம்பு பூரா என் மண்ணா இருக்கு. ஏட்டையா, நான் என் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேனா, என் கடையில சாப்பிடுற அந்த லாரி டிரைவர் என் பொண்ணை கெடுக்க பார்த்தா. அவங்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். காப்பாத்தினது கூட தெரியாம அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணுனா அந்த பாழா போன யானை குழியில விழுந்துட்டேன். கண்ணுக்கு கண்ணா, உசுருக்கு உசுரா வளர்த்த என் பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா. எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க ஏட்டையா. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியாவுல இருக்காளா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன், வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி, கோமலவள்ளிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூல் கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு டூட்டிக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்துடுறேன். சரிங்க, நான் போய். என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தப்பு பண்ணிட்டியம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆகணுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல. ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அனாதை பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்த. சர்ச்சு ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வெளியே வந்த என்ன நீ பார்த்த. நான் உன் மேல இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்ப வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சரி அங்கிள். சார், ஐயா இந்த ரவுடி இங்க வந்து யோ பீரோ தூக்கு. ஓகே சார். அப்படியே
தூக்கு அந்த போன் அடியா. யோ உயிர் இருக்கியா? இவனையும் அந்த பொண்ணையும் ஜீப்ல ஏத்துங்க. யோ கையடியா. எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஆர்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத. நான் சொல்றது நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே சார். இறங்குமா. ஐயா அவன் செத்துட்டான் ஐயா. யோ அவனை புழைக்க வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் அவனை சாக விட்டுருவனா? ஏய்யா அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்தீல? ஆமையா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்ன சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ. எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம். ஐயா நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில் விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏட்டையா நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. அம்மா நீங்க இங்க எப்படி? அதான் யானை குழியில விழுந்தேன்ல, காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது? ஆமா என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியாக உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா, கவலைப்படாதீங்க. அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே.